Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 1, Relations and Functions. Exercise 1.1, question number 6. Question number 6ல 3 question இருக்கு. நம்ம பார்க்க போகிறது first question. A cross B union C equal to A cross B union A cross C. இதில் set A, B and C கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay students, first set A equal to x belongs to W. W na whole number. It is less than 2. But therefore A equal to whole number வந்து starting with 0. So 0, 1. And set B equal to x belongs to n. N means natural number. It is between 1 and 4. So B equal to 1 வந்து எக்ஸ்க்ளூடட், இது வந்து லெஸ் தென் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பட் இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னால நம்ம என்ன பண்ணணும், 2லேருந்து 2, 3 அப் டு 4 வரைக்கும் எடுத்துக்கணும். அண்ட் சி ஈக்குவல் டு ஆல்ரெடி ரோஷர் ஃபார்மில் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். 3, 5. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, A cross B union C. நம்ம என்ன செய்யணும், இது போல் டேர்ம்ஸில் வந்து ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, B union C equal to where B equal to 2, 3, 4 union C equal to 3, 5. யூனியன் என்ன பண்ணணும், ரெண்டையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் செட்டாக எழுதணும். ஓகேயா, அப்போ therefore B union C equal to 2, 3, 4 and 5. ஆல்ரெடி 3 எழுதியாச்சு, அதனால் இங்கே திருப்பி எழுதக்கூடாது. Now A cross B union C. A cross B union C equal to where A equal to 0, 1 cross B union C equal to 2, 3, 4, 5. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லையா, இப்போ என்ன செய்யணும், இதில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கும் இதை பேர் எழுதணும். ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கலாமா, 0, 2, 0, 3, 0, 4 and 0, 5. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. நம்மளுக்கு இது LHS, அதனால் இதோட ஆன்சரை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது RHS, A cross B யூனியன் A cross C. இதில் 2 ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் A cross Bயை ஃபைன் பண்ணலாம். A cross B equal to where A equal to 0, 1 cross B equal to 2, 3, 4. இப்போ என்ன பண்ணணும், இதையும் நம்ம ஆர்டர் பேர் எழுதணும் இல்லையா. ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0வோட 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட்டு 1ஓட 1, 2, 1, 3 அண்டு 1, 4. அடுத்த ப்ராக்கெட் A cross C. A cross C equal to where A equal to 0, 1 cross C equal to 3, 5. இதை நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் பேர் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கலாம், 0, 3, 0, 5 again 1, 3 and 1, 5. அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், A cross Bயையும் A cross Cயையும் ஒரே செட்டாக சேர்த்து எழுதணும். எழுதிடலாமா, A cross B union A cross C
ஈக்குவல் டு இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0,2 0,3 0,4. அடுத்ததாக 0வில் இங்கேயும் செக் பண்ணிவிடுங்க. 0,3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 0,5 இருக்குது, அதை எழுதிக்கங்க. 0,5. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4 அண்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா 1,5 இருக்குது. ஓகே, இது RHS. இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், A cross B union Cக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 அண்டு 1,5. அதே செகண்ட் ஒன்றுக்கு A cross B யூனியன் A cross Cக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 அண்டு 1,5. ரெண்டு எப்படி இருக்கு? போத் ஆர் ஈக்குவல். therefore from 1 and 2 we get A cross B union C equal to A cross B union A cross C. Thus it is verified. Okay students, இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துங்க. எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரிஞ்சுக்க நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.